ஆட்சியில எங்களுக்கு பங்கு மீண்டும் கேட்கிறோம், இல்லை என்றால் விஜய் கூட்டணி இருக்குது. கேட்டீங்களா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட இல்ல, எங்களை கலட்டி விடு, நாங்க தாவேக்கா கூட போயிடுறோம் அப்படின்னு பகிரங்கமா தீர்மானமே நிறைவேற்றி இருக்காங்க காங்கிரஸ் கட்சியினர். திருப்பரங்குன்றத்துல எம்பி மாணிக்கம் தாகூர் அவர்கள் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தான் இந்த 7 தீர்மானம். ஒரு விஷயம் ஆட்சியில் பங்கு, இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா எங்களுக்கு கூடுதல் சீட்டு வேணும், கூடவே பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் 30 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும், இதெல்லாம் கொடுத்தா தான் நாங்க கூட்டணியிலே இருப்போம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது இந்த லோக்கல் கட்சியினர் பேசுறதா? இது ஏதோ காங்கிரஸ் யாரோ பேசிட்டு இருப்பாங்கப்பா. அபிஷியலா நமக்கு ரிப்ளை பண்ண வேண்டியது ஆர்எஸ் பாரதி அவர்கள் கூட சொன்னார் இல்லையா, மல்லிகார்ஜுன கார்கே சொன்னாரா, ராகுல் காந்தி சொன்னாரா, செல்வ பெருந்தகை சொன்னாரா, இவர்கள் சொன்னாத்தானே நமக்கு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட். இவர்கள்லாம் பேசிப்பாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்கன்னு பேசுவார். ஆனா அது உண்மை இல்லை. ஏன்னா இவர்கள் எல்லாருமே சில நாட்களுக்கு முன்னாடி டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டு மல்லிகார்ஜுன கார்கே அண்ட் ராகுல் காந்திலாம் உட்கார வச்சு நீங்க இதுக்கப்புறம் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு சொல்லி வழி அனுப்பி வச்சாங்க. அப்ப இன்றைக்கு இப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க அப்படின்னா நிச்சயமா ராகுல் காந்தியினுடைய நாலேஜ் இல்லாமையோ, அவருக்கு தெரியாமையோ, இல்ல அவருடைய ஒப்புதல் இல்லாமையோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது தமிழ்நாட்டில் வழக்கம் இல்லை, அது தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனா இன்றைக்கு அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நீங்க பங்கு கொடுத்தா நாங்க இருப்போம், இல்ல நாங்க போயிருவோம். இவர்கள் சும்மா ஏதோ பேச்சுக்கெல்லாம் சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க, ரொம்ப கால்குலேட்டிவா தான் இருக்காங்க. என்ன இவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா, காங்கிரஸ் விஜய் கிட்ட 30% ஓட்டு இருக்கு அப்படி அவரே சொல்றாரு, 30% ஓட்டு இருக்கு. அப்ப நாங்க போனோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா பிஜேபிக்கு நாங்க தான் எதிரிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ பாஜக எதிர்ப்பு வாக்குகள் எங்க பக்கம் வந்துடும். அவர் சொல்றதுங்கிறது சிறுபான்மை வாக்குகள் சொல்றாரு, திமுகவினுடைய பேசா இருக்கிறது அது எங்க பக்கம் வந்துடும். அப்ப நாங்க ஜெயிச்சிருவோம், பாத்துக்கோங்க, உங்களை நாங்க கழட்டி விட்டுருவோம், அப்படி நாங்க போக கூடாதுன்னு எங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுங்க, மரியாதை கொடுங்கன்னு சொல்லி பேசுறாரு. இன்னும் ஒரு படி மேல போயிங்க, இதை விட இன்னும் ஒரு படி மேல போய் பாஜகவினுடைய பி டீமே திமுக தான்ட்டாருங்க. உண்மையிலே சொல்லியிருக்காரு மாணிக்கம் தாகூர். எப்படி சொல்றாருன்னா, கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்களை பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கல. அதற்காக அங்க எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கோஷமிட்டு ராகுல் காந்திக்கு ஆதரவா குரல் எழுப்புனாங்க. அந்த குளறுபடியில 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. அந்த 8 எம்பிக்கள்ல 7 எம்பிக்கள் காங்கிரஸ், 1 எம்பி சிபிஎம். ஆனா எந்த ஒரு திமுக எம்பியுமே சஸ்பெண்ட் செய்யப்படலையே. ஏன்னா இவங்க ஆளு அப்படின்னு பேசுறாரு. ராகுல் காந்தி அவர்களை பேச விடாமல் தடுத்ததற்காக சஸ்பெண்ட் ஆனது 8 பேர். அதுல 7 பேர் காங்கிரஸ், ஒரு ஆளு சிபிஎம். அதனால நீங்க யாரு பலமா பாராளுமன்றத்தில் சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்காங்கிறத பாக்குறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. துணை நிற்கிறோம் சொல்ற ஆளுகள்லாம் சஸ்பெண்ட் ஆகாம இருக்கிறதுலாம் ஏங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சைடு வாங்கிட்டு போய் வணக்கம் சொல்ற பழக்கம்லாம் காங்கிரஸ்காரனுக்கு கிடையவே கிடையாது. காங்கிரஸ் கட்சியே திமுகவை பாஜகவின் பி டீம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல இது எப்படி ஒரு கொள்கை கூட்டணி இருக்குங்கிறது நமக்கு புரியல. சரி, இது ஒரு பக்கம் இருக்கா? நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கடந்த ஜனவரி கடைசியில கனிமொழி அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தாங்க. ராகுல் காந்தி ஒரு விசிட் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ கூட ஊடகங்கள்ல பின்னாளில் சில செய்திகள் வந்துச்சு. என்னன்னா, அந்த மீட்டிங் ஃபிளாப்பு, அது கனிமொழி அவர்களுடைய பேச்சுவார்த்தை எடுபடலை, ராகுல் காந்தி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. 41 சீட்டுக்கு மேலே அவர் கேட்டிருக்காரு. அதுவே அங்கே அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல். அப்படி இருக்கும்போது மறுபடியும் திருப்பி இங்கேயும் இவர் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுக்கு பின்னாடியும் ஒரு முதலமைச்சரே ஆட்சியில் பங்கு தர முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் இல்லை எங்களுக்கு வேணும், இல்லை நாங்கள் கிளம்பி போயிடுவோம்னு சொல்லி காங்கிரஸ் கட்சிக்காரங்க மறுபடியும் இப்போ பேசுறாங்க. தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்கு. அப்போ 2 மாத காலத்துல தேர்தலை வச்சுக்கிட்டு இவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னா அப்போ எந்த அளவிற்கு இங்க கூட்டணி அரசியல் கணக்குகள் மாறப்போகுது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இவர்கள் சொல்றது என்னன்னா, எங்களுக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நாங்க ஒரு தேசிய அளவிலான கட்சி, எங்களுக்கு நீங்க கொடுத்துக்கிற அங்கீகாரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒண்ணுமே இல்லை, எங்களை வச்சு நீங்க ஃபுல்லா இந்த சிறுபான்மை ஓட்டுலாம் நீங்க அப்படியே கவர் பண்ணிட்டு போயிடுறீங்க, ஸோ அப்போ நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு செக் வைக்கிறோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. இதுல இன்னொரு விஷயம், ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னார் இல்லையா, 5000 ரூபாய் நாங்க கொடுத்துட்டோம், இதற்கு மேல ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரங்க வாய் திறக்க மாட்டாங்க, ஏன்னா தமிழ்நாட்டு மக்களினுடைய மனநிலை என்னங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இனிமே வாய் திறக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அவர் சொன்னதுக்கும் உடனே பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் போடுறாரு, 5000 ரூபாய் கொடுத்ததுனால நீங்க ஜெயிச்சிட மாட்டீங்க, கிட்டத்தட்ட பல கட்சிகள் இந்த அளவுக்கு காசை கொடுத்தும் அதுல பெரிய அளவில் எந்த கட்சிகளுமே ஜெயிக்கல. 9 கட்சிகள் கொடுத்தாங்கன்னா அதுல 4 கட்சிகள்லாம் ஜெயிக்கிறாங்க, 5 கட்சிகள் தோக்குறாங்க. இந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு லம்பா ஒரு பணம் கொடுக்குற திட்டத்தின் மூலமாக அப்படின்னு அந்த டேட்டாவை எடுத்து போடுறாரு. ஏற்கனவே இவர் தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அதிகமாக கடன் வாங்கியிருக்கு, தமிழ்நாடு பின்னோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த டேட்டாவெல்லாம் வெளியிட்டார் இல்லையா, அது கூட பெரிய சர்ச்சையாச்சு கனிமொழி அவர்களுடைய ட்விட்டர் டேக் பண்ணி. அப்போ இந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் திமுகவுக்குள்ள ஒரு கூட்டணி பிரச்சனை பத்தி எரியுது. எப்போ வேணாலும் காங்கிரஸ் கட்சி கலந்து போல அப்படின்னு நிலைமை தான் இருக்கு. நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரிய வருது அப்படின்னா, காங்கிரசினுடைய டெல்லி தலைமை இருக்கு இல்லையா, அவர்கள் எந்த விதத்திலுமே பாத்தீங்கன்னா
திமுகவுக்கு வந்து எதிராக நம்ம பேசிடக்கூடாதுங்கிற மனநிலையே அவர்கள் இல்லை. இங்க இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகைன்ற ஒரே ஒரு நபர் மட்டும்தான் திமுகவுக்கு குறித்து ஏதாச்சும் நம்ம எதிர்த்து பேசிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே ரொம்ப சுமூகமா போயிட்டு இருக்காரு தவிர, ராகுல் காந்தியா இருக்கட்டும், மல்லிகார்ஜுன கார்கே இருக்கட்டும், இந்த தீர்மானம் வந்து எடுத்து அனுப்புறதே அவங்களுக்கு தான். அப்ப எப்படி வந்து அவர்கள் தரப்புல இருந்து இவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க? இன்னொன்னு, மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் எம்பி. அப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு போனை பண்ணி இதெல்லாம் நீங்க பேசாம சொல்ல மாட்டாரா? லிட்ரலி வந்து தெரிஞ்சா நடக்குது, அவருக்கும் இது தெரியும், அவர் சொல்லிதான் பண்றாங்கன்னு தான் பல பேருங்க சொல்றாங்க. அப்ப இவ்வளவு பெரிய சிக்கல் வந்து போயிட்டு இருக்கு. காங்கிரஸோட பிளான் ரொம்ப கிளியரா இருக்கு. என்னன்னா, 40 சீட் நம்ம கேட்போம், 40 சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா திமுகவுக்கே மெஜாரிட்டி வராதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா 2006ஆம் ஆண்டு திமுக 96 சீட்டுகள் வந்து ஜெயிக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சி 34 சீட்டு ஜெயிக்குது. அப்போ இவர்கள் 2 பேரும் கூட்டணி. அப்போ திமுக வந்து ஒரு மைனாரிட்டி அரசை வந்து ஃபார்ம் பண்ணாலும் அங்க வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல. அப்ப இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நாங்க விட்டுட்டோம், ஆனா நாங்க விட்டதை திருப்பி பிடிக்கணும், அதனால எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறாங்க. அப்போ ஸ்ட்ராங்கா இருக்கும் போதே கொடுக்கல, இப்ப நீங்க காங்கிரஸ் வீக்கா இருக்கீங்க, எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நாங்க வந்து விஜய் யூஸ் பண்ணிப்போம்ல அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வர்றாங்க. எங்களுக்கு வந்து விஜய் அதிகமான சீட்டு கொடுக்க ரெடியா இருக்கிறாரு, உள்ளாட்சி தேர்தலில் பங்கு கொடுக்க ரெடியா இருக்கிறாரு, அடுத்து வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் அதிக சீட்டுகள் கொடுக்க தயாரா இருக்கிறாரு. அப்ப நாங்க அந்த பக்கம் போயிருவோம், ஒழுங்கா வந்து எங்களுக்கு நீங்க கேட்கறத கொடுங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இப்ப திமுகவுக்கு என்ன ஒரு பெரிய சிக்கல்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நாள் வந்து பாஜகவுக்கு நாங்கள் தான் எதிரி, பாஜகவுக்கு நாங்கள் தான் ஒற்றை எதிரி, தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரண் மாதிரி சிறுபான்மையினரை பாதுகாக்கிறது நாங்கள் தான் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? காங்கிரஸ் கட்சி அதுல இருந்து இப்ப விலகி வந்தாங்க அப்படின்னா திமுகவை காங்கிரஸே எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க? இப்ப சொன்னார் இல்லையா, பாஜகவினர் எப்பவாச்சும் திமுக நடவடிக்கை எடுத்திருக்காங்களா, திமுக எம்பிக்கள் எப்போ சிக்கலுக்கு உள்ளாயிருக்காங்களா, திமுகவில் ஏதாச்சும் ஒரு அமைச்சர்கள் வந்து ஊழல் வழக்கில் பெரிய ஈடியில் மாட்டிருக்காங்களான்னு சொல்லி இன்சைட் கோல் போடுற மாதிரி ஒருத்தங்களே வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் எடுத்து வெளியே விடுவாங்க. அது காங்கிரஸ் கட்சியே சொல்லும் பொழுது ஒரு மத சிறுபான்மையாக இருக்கக்கூடியவங்க என்ன யோசிப்பாங்க? காங்கிரஸ் கட்சி தான் அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு வந்து எதிரியா இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் திமுக பாஜக கூட ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்கு அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சியே சொல்லும் போது கண்டிப்பா வாக்குகள் பிரியத்தான் செய்யும். அது நிச்சயமா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சர்க்கிளா இருக்கும். திமுகவுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை, காங்கிரஸ்காரர்கள் ஓட்டு போடணும் அவர் அப்படிங்கிறது அவர்கள் டார்கெட்டே கிடையாது. காங்கிரஸை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது பிரியாம இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர்களுக்கு. இன்னொன்று, இந்த கூட்டணி உண்மையிலேயே வந்து நாளைக்கு தேர்தல் வரைக்கும் நின்னாலும் கூட, தேர்தல் வரைக்கும் போனாலும் கூட, இது யாருக்கு எந்த அளவில் பலன் அளிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. யார் ஓட்டு போடுவா? காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து திமுக ஓட்டு போடுவாங்களா, இல்லை திமுக தொண்டர்கள் தான் காங்கிரஸ் நிற்கிற இடத்துல வந்து ஓட்டு போடுவாங்களா? இது மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பேறாத கூட்டணியாவே மாறி போச்சு. இத்தனை வருஷமா கொள்கை கூட்டணி, நாங்கள் வந்து ஒன்னா தான் இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இல்லைன்னு இவர்கள் பேசிட்டு வந்தது எல்லாமே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து துண்டு துண்டா மாறிக்குன்னு சொல்லலாம். அங்கே எதுவுமே வந்து எடுபடலை. மக்கள் மத்தியிலவே இன்னைக்கு போய் அவர்கள் பார்க்கும்பொழுது காங்கிரஸ் கீழ்மட்ட தொண்டர்கள்லாம் திமுக வந்து கிளின்னு கிளிக்கிறாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, மாணிக்கம் தாக்கூர், நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறாரு. நாங்கள் வந்து இவெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு இருந்த மாதிரி இருக்க மாட்டோம், நாங்கள் திருப்பி அடிப்போம். இன்னும் சொல்ல போனால் எனக்கு விருதுநகர் தொகுதியினுடைய எம்பி பதவியே வேண்டாம், நான் வந்து மதுரையில் உள்ள வடக்கு தொகுதியை வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த வடக்கு தொகுதி யாரோடது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவினுடைய மாவட்ட செயலர் கோ தளபதி அவர்கள் காங்கிரஸ் குறித்து பேசினார் இல்லையா? கொஞ்சம் உங்க கட்சியில வந்து நீங்க மொத்தமே ஒரு தொகுதி 2000-3000 ஓட்டு தான் இருக்கு, நீங்கெல்லாம் வந்து எங்களை பத்தி இப்படி பேசலாமான்ற மாதிரி கேட்டார் இல்லையா? அந்த எம்எல்ஏவினுடைய தொகுதியை நாங்க கேட்டு வாங்கி காங்கிரஸ்கார ஜெயிக்கு பேசுறாருங்க. எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். நான் விருதுநகர்ல எம்பியை நிக்க போறது இல்லை. எதுக்கு? என்னைய பொறுத்த மட்டும் என் கட்சி முக்கியம், என்னை பொறுத்த வரைக்கும் எம்பி மண்ணாங்கட்டிலாம் ஒரு முயற்சி கிடையாது. ஸோ காங்கிரசினுடைய டெல்லி தலைமையும் சரி, தமிழ்நாட்டு தலைமையான செல்வ பிறந்தகை தவிர சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய மற்ற ஆளுமைகளும் சரி தெளிவா என்ன இருக்கிறாங்க அப்படின்னா, இங்க திமுக கூட்டணியில நம்ம தொடர்றதுல பல சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத அவர்கள் புரியுறாங்க. உண்மையிலே அவர்களுக்கு என்ன பிரச்சனைங்க நமக்கு தெரியல. ஏன்னா நாம வந்து ஒரு காலத்து எப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கூட அவர்கள் இதை பண்ணலாம். இல்ல விஜயை வந்து ஒரு தூர்ப்பு சீட்டா வச்சு பயன்படுத்தலாம். நம்ம வந்து கடந்த முறை அதை தான் நம்ம பேசணும். விஜய் அவர்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க, விஜய் அவர்களோட கூட்டணிக்கு வர்றோம்னு சொல்லி அவர்களை வைத்து இங்கே பேர அதிகமாக பேசிக்கிறாங்கன்றதை பார்த்தோம். இவர்கள் வந்து 25 சீட்ல இருந்து 30 கேட்டாங்கன்னா கூட அது வேற, 40 சீட்டு கேட்குறாங்க. 40 சீட்டு கேட்கும் பொழுது மற்ற கட்சிகள் என்ன கேட்பாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய விசிகாவாக இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், எங்களுடைய தனி சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அப்போ தனி சின்னத்தில் போட்டியிடுறதுனா என்ன அர்த்தம்? தனிப்பெரும்பான்மை திமுகவுக்கு கிடைக்கிறதுல சிக்கல் அப்படின்னு அர்த்தம். கிட்டத்தட்ட திமுகவினுடைய உதயசூரியன் சின்னத்தில் மட்டுமே வந்து 117க்கும் மேல வேட்பாளர்கள் ஜெயிக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைக்க முடியும். ஆனா இப்படி கூட்டணி கட்சிகள் எல்லாமே எங்களுடைய தனிச்சின்னம்னு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அது மொத்தமும் ஒரு பெரிய கணக்காயிருமா? அப்போ கிட்டத்தட்ட திமுக ஏற்கனவே ஒரு 170க்கு மேல நின்னாதான், உதயசூரியன் சின்னத்திலே 170க்கு மேல நின்னாதான் இந்த ஒரு பெரும்பான்மையை வரும் சொல்லி அரசியல் உள்ளவர்கள் கணக்கு போடுறாங்க. வெற்றி பெற்றால், ஒருவேளை திமுக வென்றாலே அவர்கள் இவ்வளவு நிக்க வேண்டி இருக்கும். ஆனா கூட்டணி கட்சிகளே இவ்வளவு சீட்டுகள் வாங்கிட்டு போயிட்டாங்க, அவர்களும் தனிச்சின்னத்தில் நிற்பாங்க அப்படின்னா
எப்படி திமுக வெல்லும் அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற மிக முக்கியமான கேள்வி. ஸோ திமுகவுக்கே வந்து நம்ம வெற்றி பெற்றாலுமே வந்து ஒரு நமக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காதோ அப்படின்னு பயம் இருக்கு. எப்பவுமே நீங்க தமிழக அரசியல் காலத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்கு வங்கியின் அடிப்படையில் திமுகவோட கடந்த காலங்களில் அதிமுக ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. அதற்கான காரணம் வந்து அந்த கூட்டணி கணக்குகள் தான். அதிமுக வந்து ரொம்ப அதிகமான கட்சிகளை சேர்த்து வச்சுட்டுலாம் கூட்டணி நிற்க மாட்டாங்க, ஒரு சில கட்சிகள் தான் கூட்டணியில் நிற்பாங்க. ஸோ அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது இரட்டை இலைக்கான வாக்கு அப்படி ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும். அதே உதயசூரியனுக்கான வாக்குகள் கம்மியாக இருந்திருக்கு, ஏன்னா கம்மியான இடங்களில் தான் நிற்பாங்க. 2021 அது நடந்துச்சு. இது வந்து ஒரு தொடர்கதை. அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய கட்சியின் வாக்குகளை வந்து எப்படி தக்க வைக்க போறாங்க, திமுகங்கிற ஒரு கட்சி உதயசூரியன் சின்னத்தில் நின்று எத்தனை இடங்களில் அவர்கள் போட்டியிட போறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து கேள்விக்குறிதான். ஸோ 2026 தேர்தல் அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி. அது காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி பிரிஞ்சு வெளியே போனாலும் சரிதான், காங்கிரஸ் கட்சி உள்ளே இருந்துகிட்டு திமுகவுக்கு எதிராக வேலை பார்த்தாலும் சரிதான், என்ன நடந்தாலும் இந்த கூட்டணி வந்து மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. இதை ஊடகங்கள் வந்து விவாதிக்குமான்றதான் நம்ம கேள்வி. சசிகலா அவர்களுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாங்கன்றதுக்கு ஒரு டிபேட் பண்றாங்க. சசிகலா அவர்கள் எங்க சேருவாங்க, எங்க போவாங்க, ஓபிஎஸ் அவர்கள் 2 அணிலாம் பேசின ஊடகங்கள் இன்றைக்கு வந்து இதையும் ஒரு பெரிய டாபிக்கா எடுத்து பேசணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றோம். இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சிட்டிங் எம்பி, விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட், அவர் நிறைவேற்ற தீர்மானங்கள் குறித்து இவர்கள் டிபேட் பண்றாங்களா, இதை ஒரு பேசு பொருள் ஆக்குறாங்களா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.